கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உயிரிழந்த தன்னுடைய மகன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நபரின் தாயார் உயிரிழந்த தன்னுடைய மகனின் உடலிற்கு மேலாக பைபிளை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 5 முதல் 6 நாட்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டில் அந்த உடலோடு வசித்துள்ளார்கள். அந்த உடலின் அருகாமையில் இருந்து ஜெபம் செய்துள்ளதான தகவல்களும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த தகவல் தற்போது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தி உள்ளது. எதற்காக இவங்க இப்படி செய்தார்கள், என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளில் இருக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம் இந்திய தேசத்தில் உள்ள மத்திய பிரதேச மாநிலத்தில் விதிஷா என்று சொல்லப்படும் மாவட்டத்தில் ஷீனு வர்கீஸ் என்று சொல்லப்படுகிற நபர் ஒருவர் தன்னுடைய தாயாரோடு வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு சகோதரரும் இருந்துள்ளார்கள். அவரின் சகோதரர் தற்போது வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதாகவும் செய்திகள் கூறுகிறது. இவரின் தந்தை இறந்த காரணத்தினால் இவர் தன்னுடைய தாயாரோடு வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக என்ன செய்திகளை பார்க்க முடிகிறது என்றால், இவர் அந்த பகுதியில் உள்ள யாரிடமும் பேசாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இவருக்கு பல நோய்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவரின் அம்மா, அதாவது இந்த ஷீனு வர்கீஸின் தாயாராகிய மரியம்மா வர்கீஸ் அவர்கள் சற்று ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இப்படி அந்த ஃபேமிலி அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்நிலையில் ஷீனு வர்கீஸ் என்ற அந்த நபர் திடீரென்று உடல்நல குறைவின் காரணமாக அவர் மரணம் அடைந்துள்ளார். இது அவரின் தாயாருக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் அவரின் தாயார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் இறந்து போன அந்த மகனின் உடலை வீட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவருடைய மகன் உயிர் தள்ள வேண்டும் என்று ஜெபங்களை ஏறெடுத்துள்ளார்கள். குறிப்பாக அவரின் உடலின் மேல் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஜெபித்துள்ளார்கள். என்னுடைய மகன் மீண்டும் உயிரோடு எழும்ப வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் ஜெபித்துள்ளார்கள். இதனை பார்க்கும்போதே தெரிகிறது, அந்த தாயார் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அல்லது அவர்கள் தவறான ஒரு போதனையில் இருந்துள்ளார்கள். இவை இரண்டும் தான் காரணம், வேற ஒரு காரணமும் இருக்க வாய்ப்பில்லை. இந்த நிலையில் நாட்கள் செல்கிறது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாட்கள் செல்கிறது. 5 நாட்கள் செல்லும் போது அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் உயிரிழந்து இருக்கிறார், அவரின் உடல் அந்த வீட்டில் இருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல அந்த உடல் அழுகி துர்நாற்றம் ஏற்படும். இப்படி துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு உடலை வைத்துக்கொண்டு ஒரு தாயார் அந்த வீட்டிற்குள்ளாக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு மன ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்நிலையில் இவரின் வீட்டிற்கு வழக்கம் போன்று பால் விநியோகம் செய்வதற்காக வருகின்ற நபர் ஒருவர் இவரின் வீட்டிற்கு அருகாமையில் வரும்போது அங்கு மிகப்பெரிய அளவில் துர்நாற்றம் வீசுவதை அவர் உணர்ந்துள்ளார். உடனடியாக அந்த வீட்டில் உள்ள தாயாரிடம் சென்று கேட்டிருக்கிறார், என்ன நடந்திருக்கிறது என்று. அவர்கள் என்னுடைய மகனை கொன்று விட்டார்கள் என்று சொல்லி இந்த நபரிடம் கூறவே இவர் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று இந்த தகவலை அவர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தை அறிந்து உடனடியாக வந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த வீட்டிற்குள்ளாக நுழைந்து சோதனையில் ஈடுபடுகிறார்கள். அவ்வாறு சோதனையில் ஈடுபட்டு பார்க்கும்போது அந்த வீட்டிற்குள் அந்த தாயாரின் மகன் உயிரிழந்து 5 நாட்கள் ஆகி மிகவும் அழுகிய நிலையில் அந்த உடல் காணப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அளவில் துர்நாற்றமும் வீசி உள்ளது. மேலும் ஒரு வீடியோ காட்சிகளும் வெளியாகி உள்ளது. அந்த வீடியோ காட்சியில் அந்த உடலுக்கு மேலாக ஒரு பரிசுத்த வேதாகமும் இருப்பது போன்ற அந்த காட்சி இருக்கிறது. அதனையும் மிக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளார்கள். அந்த தாயாரை பற்றின செய்திகளை பார்க்கும்போது அவர் மனம் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு தாயாராக காணப்பட்டுள்ளார் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. இந்த செய்திகள் வழியாகவே இதனை வைத்து கிறிஸ்தவத்திற்கு எதிரான நபர்கள், வடமாநிலங்களில் உள்ள நபர்கள் கிறிஸ்தவத்தை கிண்டல் செய்யும் விதமாக சில தகவல்கள் வெளியிட்டுள்ள செய்திகளையும் பார்க்க முடிந்தது. இது ஒரு டிபேட்டை அங்கே உருவாக்கி உள்ளது. அதாவது இறந்து போன மகனின் உடலுக்கு அருகாமையில் இருந்து அவன் உயிர் தள்ள வேண்டும் என்று இவர்கள் அந்த தாயார் இருந்திருக்கிறார்கள் என்று அதனை பற்றி மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களையும் வைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு சாதாரண மனுஷனாலும் இறந்து போன ஒரு நபரின் உடலோடு அவர்களால் இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மன ரீதியான பிரச்சனைகள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இது மிக தெளிவாகவே நமக்கு விளங்குகிறது.
அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு தவறான போதனைகளில் அவர்கள் சிக்கியிருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்ற போர்வையில் அநேக போதனைகள் இருக்கிறது. வெளிநாடுகளிலும் சரி, நம்ம இந்தியாவிலும் சரி, நம்ம பார்க்கும்போது பல விதமான போதனைகள், பலவித காரியங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரே தேவனுக்கு எத்தனையோ கொள்கைகளை வைத்து பல விதமான போதனைகளை பலரும் செய்து வருகிறார்கள். ஒருவேளை இந்த தாயார் ஏதாவது தவறான போதனைகளில் சிக்கி இருக்கலாம். இவர்கள் மட்டுமல்ல, இதே போன்று பல செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடியும். வெளிநாடுகளில் கூட நீங்கள் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து மரித்தீர்கள் என்றால் நீங்கள் பரலோகம் செல்வீர்கள் என்று ஒரு தவறான போதகர் கொடுத்த அந்த போதனையின் பேரில் இதனை நம்பி விசுவாசிகள் பலரும் உபவாசம் இருந்து சாப்பிடாமல் மரித்து போனார்கள். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உடல்களை அந்த அரசாங்கம் எடுத்த அந்த செய்திகளையும் பார்க்க முடிந்தது. நம்ம சேனல்ல கூட அந்த செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பல கல்ட் உபதேசங்கள் இப்போதும் உலகளவில் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த செய்தியை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது. அந்த தாயார் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அது மன ரீதியான பிரச்சனையோ அல்லது தவறான உபதேசமோ அதை தேவனே அறிவார். இப்படிப்பட்ட கட்டுகளில் சிக்கியிருக்கும் மக்கள் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இதனை வைத்து விமர்சனம் செய்யும் நபர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கிறிஸ்தவம் என்ற போர்வையில் தனி நபர்கள் செய்யும் காரியங்களுக்கு கிறிஸ்தவம் பொறுப்பேற்காது, கிறிஸ்துவும் பொறுப்பேற்க மாட்டார். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் ஒரு இடத்திலும் கூறவில்லை. அதை மீறி சில நபர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் போது அதற்கு ஒருபோதும் கிறிஸ்தவம் பொறுப்பேற்காது, கிறிஸ்தவம் அதனை போதிக்கவும் இல்லை. ஆகவே விமர்சிப்பதற்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை மிக தெளிவாக படித்துவிட்டு விமர்சனங்களை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. மக்கள் பல்வேறு கட்டுகளுக்குள்ளாக சிக்கி இருக்கிறார்கள். இந்த கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும். மக்களின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதற்காக தினமும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த தகவலையும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகளை அவர்கள் பார்த்து இப்படிப்பட்ட கட்டுகளில் சிக்கியிருக்கும் மக்களுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.